ரங்கூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட ட்ரைலர் பார்த்த உடனே நல்லா இருந்துச்சு. அந்த ரங்கூன் அப்படிங்கிறது ஒரு ஊர் தானே, ரைட்? அது ஒரு ஊர் தானா. அந்த ட்ரைலர் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த படம் எப்படியாப்பட்ட ஒரு படமா இருக்கும்னா, அந்த வைராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணார் இல்லையா, அந்த படம் அப்படி பார்க்கும்போது லிட்டா அந்த மாதிரி தந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தா கடல்ல எப்படி இந்த கெட்டப் அதே அப்படி கலந்த ஒரு கெட்டப்பா இந்த படத்தோட ஹீரோ இருக்காரு. இந்த படத்தோட ஹீரோ கௌதம் கார்த்திக். அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி, ஒரு டெபியூட் டைரக்டர். ஆனா இந்த ட்ரைலர் பார்க்கும்போது டெபியூட் டைரக்டர் மாதிரி தெரியவே இல்லை. இந்த ட்ரைலர் மட்டும் இல்ல, இந்த படம் முடிஞ்சே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கும் மேல ஆயிடுச்சு. பட் சில கால தாமதங்கள், பெரிய பிரச்சனைகள்லாம் தாண்டி இந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் பார்த்துட்டேன். அந்த படத்தோட ட்ரைலர்ல பார்க்கும்போது தோணுச்சு அப்படின்னா, ஒரு நார்த் சென்னையில இருக்க நம்ம படத்தோட ஹீரோ என்ன பண்றாருன்னா சும்மா அந்த கடையில வேலை பண்றது, அந்த மாதிரி சின்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரிய ஒரு வேலையா ஒரு ஸ்மக்லிங் மாதிரி ஒரு ஒர்க் வருது. அந்த ஒர்க் எங்க வருதுன்னா ரங்கூன் அப்படின்ற ஒரு ஊர்ல வருது. இவர் ரங்கூன் போறாரு. அங்க போயிட்டு சில பிரச்சனைகள் எல்லாம் மாற்றாரு. மாட்டி வெளியே வந்தாரா இல்லையா அப்படின்றது படத்தோட கதையோ தோணுது. இந்த ட்ரைலர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல இருக்கிறதுனால நிறைய ஸ்டோரியோட லேக் ஆகி போயிட்டே இருக்குது. ஹீரோயினும் நல்லா இருக்காங்க, சாங் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. எது நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா விஷால் சந்திரசேகர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. மியூசிக் மட்டும் இல்ல பிஜிஎம் ரொம்ப சூப்பராவே வந்திருக்கு. ஓவராலா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு படமா இந்த படம் சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா AR முருகதாஸ் பண்ணிருக்காரு. அவர் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா அந்த படம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அவர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. கௌதம் கார்த்திகோட படம் லாஸ்ட் படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முத்துராமலிங்கம் அப்படின்ற ஒரு மாபெரும் தமிழ் சினிமாவே அப்படியே புரட்டி போட்டு ஒரு நல்ல ஒரு படம். அந்த மாதிரி ஒரு திரைப்படம். அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வருது. ஆனா அவருக்கு சில பல தோல்விகள்ல கண்டுகிட்டு இருக்காரு. இந்த படம் ஒரு பெரிய ஒரு ஹிட் தரும், ஒரு லைஃப்ல அடுத்த லெவலா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் இல்ல அவருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். சோ இது எப்படியோ இந்த படம் எப்படி வரும் அப்படின்றத நம்ம தியேட்டர்ல மட்டும் தான் போய் பார்க்கணும். கூடிய சீக்கிரம் வந்துருமா அந்த படம், நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ட்ரைலர் நீங்க பார்க்கணுமா, கீழே நாங்க லிங்க் கொடுத்துருப்போம், நீங்க பார்க்கலாம். அண்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரே செகண்ட் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம செம்மையா இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பிக்கிறேன். நன்றி.